கௌதம் கம்பீரை இதை விட நேரடியா யாருமே கலாய்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஹர்ஷா போகலே கௌதம் கம்பீரை வச்சு செஞ்சிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஓடிஐலயும் சரி T20லயும் சரி நான் தான் டாப், மீதி எல்லாம் டூப்ன்ற லெவல்ல தான் ஜாலியா இருக்காங்க. ஆனா ரெட் பால் டெஸ்ட் கிரிக்கெட்னு வரும்போது உன் குத்தமா என் குத்தமா யாரை நான் குத்தம் சொல்றதுன்ற லெவல்ல தான் இருக்கு. ஏன்னா நியூசிலாண்டும் சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவை வச்சு செஞ்ச சம்பவம் அப்படி. இந்தியாவோட ரியல் ப்ராப்ளமே கான்ஸ்டன்டா பேட்டிங் சேஞ்சஸ் பண்ணது, பிளேயர்ஸ் சீட்டு கட்டு மாதிரி மாத்திக்கிட்டே இருந்தது, ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சர்ஸ் மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி மாதிரி ட்ரீட் பண்ணதுன்னு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா கோச் கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பொசிஷன்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓவர் ரேட்டட், பிச்சு ஸ்பின்னர்களுக்கு சாதகமா தான் இருந்தது, பிளேயர்ஸ் தான் சரியா விளையாடலன்னு சொல்லிட்டாரு. இப்ப பிரபல கமெண்டேட்டரான ஹர்ஷா போகலே இது குறித்து என்ன சொல்லிருக்காருன்னா, கௌதம் கம்பீர் நீங்க உங்களை இந்தியன் டீமோட சிஇஓன்னு நினைச்ச கூடாது. உங்களோட வேலை டீமுக்கு தேவையான அட்வைஸ கொடுக்கறது தானே தவிர கண்ட்ரோல் பண்றது இல்ல. கோச் வெறும் சப்போர்ட் தான் பண்ணணும், கேப்டன் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும் தான் டீமால ஜெயிக்க முடியும்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. கூடவே கூட இருந்த ஷான் பொல்லாக் கிட்ட நான் சொல்றது கரெக்டானு கேட்டாரு. அதுக்கு ஷான் பொல்லாக்கும் ஆமா கேப்டன் தான் டீமை மேனேஜ் பண்ணணும்னு அதிரடியா தெரிவிச்சிட்டாரு. மக்களே ஹர்ஷா போகலே கௌதம் கம்பீரை பத்தி சொன்ன விஷயம் கரெக்ட் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.